ஓம் சக்தி. பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் கலந்து விடுவது என்பது அனைவருக்கும் சாத்தியமானதா? இவ்வினாவிற்கான விடையை சிறு கதை ஒன்றின் மூலம் விளக்குகிறேன். ஒரு குருவிடம் பாடம் பயின்று வந்த பல சீடர்களில் ஒரு சீடன் சற்றே மந்த அறிவை உடையவன். அதனால் பிற சீடர்கள் அவனை புறக்கணித்தனர். அந்நாளும் வந்தது. அச்சீடன் அன்று வகுப்புக்கு வரவில்லை. குரு அவன் எங்கே என வினவினார். அவன் வந்ததும் வகுப்பினை தொடங்கலாம் என்றார். பிற சீடர்கள் அவன் சரியான மந்த புத்தியை உடையவன், அவனுக்காக குரு காத்திருப்பதா, என்ன இது என புலம்பியவாறு இருந்தனர். குரு தன் ஞான திருஷ்டியால் அவனை கண்டார். தன் ஞானத்தின் சிறு துளியினை அவனுக்கு தந்து அனுக்கிரகித்தார். அச்சீடன் ஆனந்தமயமானான். மகிழ்வுடன் குருவினை புகழ்ந்து பாடியவாறு ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அவன் பாடிய பாடலை கேட்ட பிற சீடர்கள் விழித்தனர். இவனுக்கு எப்படி இப்படி பாடத் தெரியும் என்று. நான் யாரை பற்றி கூறுகிறேன் என்று யூகித்திருப்பீர்கள். குருதேவர் ஆதி சங்கராச்சாரியார், சீடர் தோடகாச்சாரியார் எனும் பெயர் பெற்றவர். அவர் இயற்றிய தோடகாஷ்டகம் குருவின் மேன்மைகளை போற்றி புகழ்கிறது. நம் வினாவிற்கு வருவோம். பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் கலந்து விடுவது என்பது சாதாரண மனிதர்களால் இயலாத ஒன்று. மகிமை பொருந்திய குருமார்களோ அவ்வுணர்வு நிலையில் கலந்து நமக்கு சிறு துளியாக அருள் செய்திட முடியும். அவ்வாறான அருள்தான் தோடகாச்சாரியார் பாட காரணமாயிற்று. அவர் இயற்றிய பாடல் ஒன்றை கவனிப்போம். தோடகாஷ்டகம் பாடல் 2. அதனுடைய தமிழ் விளக்கம்: கருணை கடலே, என்னை காப்பாற்றுங்கள். இந்த பவசாகரத்தில் விழுந்து என் மனம் தத்தளித்து தளர்ந்து போய்விட்டது. எல்லா தரிசனங்களோட தத்துவத்தையும் நான் இருக்கிற நிலைமையில் படித்து புரிந்துக்க இயலாது. நீங்களே எனக்கு புரிய வைத்து விடுங்கள். நீங்கள்தான் எனக்கு புகலிடம். இவ்வாறு அவர் தன் குருதேவர் குறித்து மகிழ்வுடன் பாடியிருக்கிறார். ஆகவே இதன் வழியாக குருவின் மூலமாக நாம் சிறு துளியளவு பிரபஞ்ச பேருணர்வு நிலையினை அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.